வணக்கம். RTV KGF நியூஸ் ಮುಖ್ಯ செய்திகள். ಕೆಜಿಎಫ್ನ 25 ವರ್ಷಗಳ ಕಣ್ಣೀರು, ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಗರ್ಜಿಸಿದ ಅನ್ಬರಸು. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಕೆಜಿಎಫ್ 25 ವರ್ಷಗಳು ಕಳೆದು ಹೋಗಿವೆ, ಆದರೆ ನಮ್ಮ ಜನರ ಬದುಕಿನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಬೆಳಗು ಮೂಡಿಲ್ಲ ಎಂದು ಕೆಜಿಎಫ್ ಮಣ್ಣಿನ ಹಕ್ಕಿಗಾಗಿ ಮತ್ತು ಭಾರತ್ ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ ಲಿಮಿಟೆಡ್ ಕಾರ್ಮಿಕರ ಜೀವನೋಪಾಯಕ್ಕಾಗಿ ಅನ್ಬರಸು ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಘೋಷಣೆ ಕೂಗಿದ್ದಾರೆ. ಸರ್ಕಾರವೇ ಇನ್ನೂ ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲವೇ? ಹೋರಾಟ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಗರ್ಜನೆ. ಕೆಜಿಎಫ್ ಪ್ರದೇಶವನ್ನು ಪುನರುಜ್ಜೀವನಗೊಳಿಸಲು ಹಾಗೂ ಕೇಂದ್ರ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳ ನಿರ್ಲಕ್ಷ್ಯವನ್ನು ಖಂಡಿಸಿ ನಡೆದ ಪ್ರತಿಭಟನೆಯಲ್ಲಿ ಅನ್ಬರಸು ಮಾತನಾಡಿದ್ದು ಹೀಗಿದೆ. ರಾಕ್ಟಡೆ 26 ವರ್ಷದ ಮೋಸ. ಕಳೆದ 26 ವರ್ಷಗಳಿಂದ ನಿರಂತರ ಹೋರಾಟ ನಡೆಸುತ್ತಿದ್ದರೂ ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳು ಇನ್ನೂ ಈಡೇರಿಲ್ಲ. ಕೇಂದ್ರ ಮತ್ತು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ. ಅಡ್ವೊಕೇಟ್ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ನೇತೃತ್ವದ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಹೋರಾಟವು ಕೇಂದ್ರ ಹಾಗೂ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳಿಗೆ ದೊಡ್ಡ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಪರಿಣಮಿಸಲಿದೆ. ಉಳಿದುದನ್ನು ಉಳಿಸೋಣ, ಕೆಜಿಎಫ್ ಉಳಿಸೋಣ. ಈ ನೆಲದ ಸಂಪತ್ತು ಮತ್ತು ಜನರ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಕಾಪಾಡಲು ನಾವು ದೃಢನಿಶ್ಚಯದಿಂದ ಹೋರಾಟಕ್ಕೆ ಇಳಿದಿದ್ದೇವೆ. ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆಗಳು: ಕೆಜಿಎಫ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ತಕ್ಷಣವೇ ವೈದ್ಯಕೀಯ ಕಾಲೇಜು ಸ್ಥಾಪಿಸಬೇಕು. ಯುವಕರ ಉದ್ಯೋಗಾವಕಾಶಕ್ಕಾಗಿ ಹೊಸ ಕೈಗಾರಿಕೆಗಳನ್ನು ಆರಂಭಿಸಬೇಕು. ಬಿಇಎಂಎಲ್ ಒಪ್ಪಂದ ಕಾರ್ಮಿಕರನ್ನು ತಕ್ಷಣವೇ ಶಾಶ್ವತಗೊಳಿಸಬೇಕು. ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ವಾಸಿಸುತ್ತಿರುವ ನಿವಾಸಿಗಳಿಗೆ ಮನೆಗಳ ಹಕ್ಕುಪತ್ರ ನೀಡಬೇಕು. ನಮ್ಮ ಕೆಡಿವೈಎಸ್ ಸಂಘಟನೆ ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ಸದಾ ಬೆಂಬಲ ನೀಡುತ್ತದೆ. ನ್ಯಾಯ ಸಿಗುವವರೆಗೆ ನಾವು ಹಿಂಜರಿಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅನ್ಬರಸು ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். KGF-இன் 25 ஆண்டுகால கண்ணீர், நீதி கேட்கு கர்ஜிக்கும் அன்பரசு. கோலார் தங்கவயல். 25 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன, ஆனால் எங்கள் மக்களின் வாழ்வில் இன்னும் விடியல் பிறக்கவில்லை என KGF மண்ணின் உரிமைக்காகவும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அன்பரசு அவர்கள் உணர்ச்சி பொங்க முழக்கமிட்டுள்ளார். அரசே செவிசாய்க்காதா? போராட்ட களத்தில் அதிரடி முழக்கம். KGF பகுதியை மீட்டெடுக்கவும் மத்திய மாநில அரசுகளின் அலட்சியத்தை சுட்டிக்காட்டியும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசு அவர்கள் பேசியதாவது: 26 ஆண்டுகார ஏமாற்றம். கடந்த 26 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடியும் எங்களின் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை. அட்வொகேட் ஜோதிபாஸ் தலைமையிலான சேவ் கமிட்டியின் போராட்டம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் அச்சத்தை விளைவிப்பதாகவும் இருக்கும். மீட்போம் KGF, இருப்பதை காப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணின் வளத்தையும் மக்களின் உரிமையையும் காக்க துணிந்து இறங்கியுள்ளோம். முக்கிய கோரிக்கைகள்: KGF பகுதியில் உடனடியாக மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும். இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். பிஜிஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களின் வீடுகளை நிரந்தரமாக்க ஆவண செய்ய வேண்டும். எங்கள் KDYS அமைப்பு எப்போதும் இந்த போராட்டத்திற்கு தோள் கொடுக்கும். நீதி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என அன்பரசு அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ಎಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ? ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ? ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ? ಇನ್ಕ್ಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್! ಇನ್ಕ್ಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್! ಇನ್ಕ್ಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್! ಅಂಬೇಡ್ಕರಿಸಂ! ಅಂಬೇಡ್ಕರಿಸಂ! 26 ஆண்டுகளாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறவில்லை. 20 ஆண்டுகளான பல போராட்டங்கள். அந்த வகையில் இன்று தங்கவேலு பிரச்சனை ஏற்பட்டால் வக்கீல் ஜோதிபாஸ் தலைமையில் சேவ் கமிட்டி இருக்கிறது. ஒரு பயம், அச்சத்தை மாநில மத்திய அரசு. அதனால இறந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மருத்துவக் கல்வி உருவாக்க வேண்டும், புதிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும், பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்களை நிரந்தரமாக்க வேண்டும், வீடுகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற போராட்டம். இந்த போராட்டத்திற்கு எங்கள் பகுதி கேடிஸ் பகுதி ஆதரவு உண்டு. We want justice.